ஹலோ சில்ட்ரன், நாம் கிராவிடேஷன் சோஃபார் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான டாபிக் இப்போ பார்க்குறோம். இந்த லாஸ்ட் டாபிக் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். நமக்கு தெரியும், இந்த பிளானட்ஸ் எல்லாம் சன்னை சுற்றி வர்றதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. போன கிளாஸில் சொன்னோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளானட்டரி மோஷனை பற்றி டீட்டெயில்டாக படித்தவர் நிறைய பேர் படிச்சிருந்தாலும் மேத்தமேட்டிக்கலாக அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொடுத்தவர் கெப்லர். ஸோ நம்ம கெப்லரோட லாஸ் இந்த பிளானட்டரி மோஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கார், அதை எப்படி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இந்த கெப்லர் லாவை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லா கெப்லர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் ரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சினோம், சன்னு சென்டரில் இருந்தால் இந்த பிளானட்ஸ்லாம் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருதுன்னா அது இட்ஸ் அன் அப்ராக்சிமேஷன். பட் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிளானட்ஸ்லாம் சன்னை எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது. சரியா? இப்போ சன்னு சர்க்குலர் ஆர்பிட்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை இல்லை, சன்னு சென்டரில் இருக்குது, பிளானட் சுற்றி வருது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் எலிப்டிக்கல் ஆர்பிட்னா ஒரு எலிப்ஸுக்கு பார்த்தோம்னா மேத்தமேட்டிக்ஸ் படி அதுக்கு சென்டர் கிடையாது. தெர் ஆர் 2 foci, 2 ஃபோக்கஸ் இருக்குது, ப்ளூரல் இஸ் foci. ஸோ என்ன சொல்கிறாரு, the planets are revolving around the sun in elliptical orbits with the sun at one of their foci. ஏதாவது ஒரு ஃபோக்கஸில் சன் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரூல். ஸோ த ஃபஸ்ட்டு லா என்ன சொல்லுது, ஆல் the orbit of a planet is an ellipse with the sun at one of its foci அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த லா வச்சு தான் நம்ம ஒய் சீசன்ஸ் ஆர் கம்மிங், ஏன் சில நாள் சம்மராக இருக்குது சில நாள் வின்டராக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இப்போ சர்க்குலர் ஆர்பிட்டாக இருந்தால் எப்பயுமே சன்னுக்கும் பிளானட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். ஸோ எல்லா நாள்லையுமே நம்ம எர்த்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லைட்டை தான் ரேடியேஷனை ரிசீவ் பண்ணணும். ஸோ சம்மர் வின்டரில் நாட் பாசிபிள். பட் இந்த கெப்லர் லாவை வச்சு பார்த்தா வருஷத்தில் இந்த பிளானட் இப்படி சுற்றி வரும்போது சில நாட்கள் பார்த்தோன்னா ரொம்ப தூரமான டிஸ்டன்ஸில் இருக்குது, ரேடியேஷன் கம்மியாக வரும், அதெல்லாம் வின்டர் டேஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி சுற்றி வரைச்சே as it comes around during some time in the year it is at a very nearer position. அப்போ நிறைய ரேஸை ரிசீவ் பண்ணும், அதை நம்ம சம்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில நாட்கள் சன்னுக்கும் பிளானட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாராக இருக்கிற பொசிஷன், இந்த பொசிஷனை அப்போகி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் பிளானட் சன்னுக்கு நியரராக இருக்கோ அதெல்லாம் நம்ம பெரிகி பொசிஷன், நியரர் பொசிஷன் இஸ் கால் பெரிகி பொசிஷன்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்மளால் we are able to explain why there are summer, winter அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக சில நாட்கள் ரொம்ப தள்ளி இருக்குது, சில நாட்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தூரக்க இருக்கும்போது பார்த்தோன்னா the distance between the sun and the planet is large. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம பார்த்தோன்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் gmm/r²ல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இஃப் த ஃபோர்ஸ் இஸ் லெஸ் we can see the acceleration is less. அதனால் ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு t இன்டர்வல் டைம் எடுத்துட்டோன்னா அது கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸ் தான் இங்கே ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துலேருந்து பிளானட் இவ்வளோ தூரம் தான் போக முடியும். அதே சேம் டைமில் பெருகி பொசிஷனில் எடுத்துகிட்டா அது நிறைய டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அவர் செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாரு, கெப்லர் ஸ்டேட்ஸ் இன் ஹிஸ் செகண்ட் லா, the planet, the radius vector na the line joining the planet and the line joining the planet and the sun, it covers equal areas in equal interval of time னு சொல்கிறார். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லலாம் பார்க்கலாம். ஏன்னா பெருகி பொசிஷன் இருக்குது, அப்போகி பொசிஷன் இருக்குச்சு, அதுக்கு ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கிறனால கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது. பட் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா ஸ்வெப்ட் பை த ரேடியஸ் வெக்டர். ரேடியஸ் வெக்டர்னால் சன்னையும் பிளானட்டையும் ஜாயின் பண்ணுற லைன். அந்த ஏரியா இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே ஏரியா பார்த்தா நமக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் இந்த ஏரியாவை பார்த்தா ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை தான் செகண்ட் லாவில் என்ன சொல்லியிருக்கா, த லைன் ஜாயினிங் த சன் அண்ட் த பிளானட் ஆர் த ரேடியஸ் வெக்டர் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறார். ஸோ இந்த ஏரியா ஈக்குவல் ஞாபகம் வச்சிங்கன்னா, இந்த அப்போகி பொசிஷனில் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், கம்மியான டிஸ்டன்ஸ். பெருகி பொசிஷனில் ஃபோர்ஸ் அதிகம், ஸ்பீட் அதிகம், அதிகமான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த ஏரியா ஸ்வெப்ட் இன் அ கிவன் டைம் இஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ஆர் dA/dt இஸ் அ கான்ஸ்டன்ட்னு சொல்கிறார்.
இதை பற்றி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போ இது தெரிஞ்சிக்கலாம். ஸ்பீடு மாறும். எங்கள் தூரக்கு இருக்கும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கும், கிட்டக்க இருக்கும்போது ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் லா தான் ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி நிறைய கணக்கு போட போகிறோம். அதில் என்ன சொல்கிறாரு, ஒரு பிளானட் வந்து சப்போஸ் அதை சர்க்குலர் ஆர்பிட்னு வச்சுட்டா ஆர் டிஸ்டன்ஸில் சன்லேருந்து இருக்குன்னா, அண்ட் இஃப் இட்ஸ் டைம் பீரியட் இஸ் டீனா ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு ஃபுல்லாக சன்னை சுற்றுறதுக்கு t செகண்ட்ஸ் எடுத்துட்டா, t squared, the square of the time period of revolution is directly proportional to the cube of mean distance of the planet from the sun. கரெக்டாக ரேடியஸ்ன்னு சொல்ல மீன் டிஸ்டன்ஸ், ஏன்னா டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா எலிப்டிக்கல் ஆர்பிட்டில், அதுக்கெல்லாம் மீன் எடுத்தா அந்த மீன் டிஸ்டன்ஸ் என்னவோ அதுக்கு அது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த தேர்ட் லாவை தான் அவருக்கு சப்போர்ட் யார்கிட்டேருந்து கிடைக்குதுன்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் லாவில் என்ன சொல்லியிருக்கோம், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இப்போ சன் ஒரு மாஸ் கேபிட்டல் M வச்சுக்கலாம், சுற்றி வர பிளானட்டோடைய மாஸ் ஸ்மால் எம்னு வச்சுக்கலாம், அந்த மீன் ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம். இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்குள்ள gmm/r², இது என்னவா ஆக்ட் பண்ணுறது, சென்டிபீட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு இது யார் சொன்னது, நியூட்டன் சொன்னது. ஸோ நியூட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் இந்த ஸ்மால் எம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு ஆர் கேன்சல் பண்ணிட்டா what do we have, v² is equal to gm/r. இதுதான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா போட்டோம். பட் வியை நம்ம எப்படி எழுதலாம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம்னு எழுதினா 2πr/t the whole square is equal to gm/r அப்படின்னு எழுதிண்டா, what do you have, if you square 4π² r²/t² is equal to gm/r. இந்த t² ஒரு சைட் கொண்டு போயிடலாம், பாக்கிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துட்டா we have t², this implies t² is equal to, இந்த ஆர் மேலே போகிறது gm கீழே வருது, 4π²/gm into r² ஆல்ரெடி இருக்குது, ஒரு ஆர் போகிறதுனால r³. இப்போ இதில் பார்த்தோன்னா 4 கான்ஸ்டன்ட், π² கான்ஸ்டன்ட், g கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட். ஸோ we can write t² is directly proportional to r³, which again is our Kepler's law. ஸோ நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இந்த கெப்லர்ஸில் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரூல் நம்ம ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இதை யூஸ் பண்ணி தான் நிறையா ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ டீங்கிறது பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் அ பிளானட், ஆருங்கிறது ஆர்பிட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த பிளானட். ஸோ பார்க்கலாம் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஃபியூ சம்ஸ் we will try to work out. First question, compare the period of rotation of planet Mars about the sun with that of Earth about the sun. பார்க்கலாம், ரெண்டு பிளானட் கம்பேர் பண்ணுறாங்க, மார்ஸ் அண்டு எர்த். The mean distance of Mars from the sun is, டிஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஸ் சன்னுக்கிட்டேருந்து எவ்வளோ சொல்கிறாங்க, எர்த்தினுடைய டிஸ்டன்ஸை d1ன்னு வச்சுட்டா இந்த மார்ஸினுடைய டிஸ்டன்ஸ் d2 இஸ் 1.52 times the distance of the earth, d1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மார்ஸினுடைய பீரியட் அதை நம்ம t2ன்னு வச்சுனா, எர்த்தினுடைய பீரியட் t1 வச்சுனா, நமக்கு தெரியும் எர்த்தினுடைய பீரியட் இஸ் 1 year. இந்த t2 in terms of t1 கேட்குறாங்க. ஸோ நம்ம சன் இங்கே இருக்குது, திஸ் இஸ் த சன், இது எர்த்து, இது மார்ஸ். எர்த்தினுடைய டிஸ்டன்ஸ் நம்ம அதுதான் ரேடியஸ் ஆஃப் எர்த், அதை நம்ம r1ன்னு கூட வச்சுக்கலாம். எர்த் ஃப்ரம் த சன், லெட் அஸ் டேக் இட் அஸ் r1. அங்கே இருக்க சிம்மலே வச்சுக்கலாம், r1ன்னு வச்சுட்டா. r2, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மார்ஸ் இருக்குல்லையே, அது r2ன்னு வச்சுக்கலாம், அது 1.52 times r1. இப்போ நமக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது, t² is proportional to r³. இப்போ எர்த்துக்கு எழுதினா அதை t1² is proportional to r1³, இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். மார்ஸுக்கு எழுதினா t2² is proportional to r2³, 2ன்னு வச்சுக்கலாம். If you divide 2 by 1, what do you have, t2/t1 the whole square is equal to r2/r1 the whole cube. t2/t1 the whole square is equal to r2/r1 பார்க்கலாம், rearrange பண்ணால் 1.52 the whole cube. அப்போ we will have t2/t1 is square root எடுத்தால் 1.52 whole cube whole power half, என்ன பவர் 3/2ன்னு போடலாம். அப்போ t2 is equal to t1னா எர்த்தினுடைய பீரியட் 1 year into 1.52 whole power 3/2. ஸோ இது நாம் இது 1 yearன்னு வச்சுட்டா into 1.52 whole power 3/2 போட்டோம்னா 1.87 வருது. ஸோ அங்கே 1.87 எர்த்தில் 1.87 இயர்ஸ் ஆயிருந்தால்
மார்ஸில் 1 இயர் ஆயிருக்கும். ஸோ மார்ஸில் 1 இயர்ங்கிறது நம்மளுடைய 1.87 இயர்ஸ். ஸோ நம்ம மார்ஸில் இருந்தோன்னா நமக்கு லேட்டாக தான் பர்த்டே வரும். இந்த எர்த்தில் இருக்கவனுக்கு ஒரு 2 பர்த்டே வரத்துக்குள்ளே அங்கே மார்ஸில் இருக்கவனுக்கு ஒரு பர்த்டே ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சமாக வயசாகும் அவனுக்கு மார்ஸில் இருக்கவங்களுக்கு. நாமெல்லாம் இந்த இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்துருப்போம். எர்த்துலேயே ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுக்கு வயசு சீக்கிரமாக ஆகிடும். ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சின்னவங்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இயர் மாறுறதுனால, டிஸ்டன்ஸ் மாறுறதுனால அவங்களுடைய பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் மாறுது. ஸோ அவங்க இயர் கணக்கு குறைச்சல் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன் மோர் சம் வில் ட்ரை டு டூ. A Saturn year is 29.5 times the Earth year. ஸோ யார் இங்கே பண்ணுறாங்க? எர்த்தையும் சாட்டனையும். சாட்டனில் எர்த்தில் பீரியட் T1 1 இயர்னு எடுத்துட்டா, சாட்டனில் பீரியட் T2 அது எவ்வளோ? 29.5 times Earth year T1. Yeah, T2. How far is the Saturn? What is the distance of R2 from the sun if the earth is, எர்த்தினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 into 10 power 8 kilometer from the sun. So again the same formula, R2 question mark. என்ன? T squared is proportional to R cube. அதே மாதிரி T1 squared proportional to R1 cube, T2 squared proportional to R2 cube. Divide equation 2 by 1, T2 by T1 the whole squared is equal to R2 by R1 the whole cube. இப்போ நமக்கு R2 வேணும். அப்போ நம்ம க்யூப் ரூட் எடுக்கிறோம். க்யூப் ரூட் எடுத்தால் என்ன? T2 by T1 the whole squared whole power 1 by 3 அப்படின்னா whole power 2 by 3 அப்படின்னு வரும் நமக்கு. This is equal to R2 by R1. அப்போ R2 வேணும்னா R1 into T2 by T1 the whole power 2 by 3. R1க்கு பதிலாக 1.5 into இங்கே பாருங்கள் கிலோமீட்டரில் இருக்குது, அதனால் ஒரு 10 power 3 போட்டுக்கிறோம், 10 power 11 ஆகும். T2 by T1 பாரு, T2 by T1 போட்டால் என்ன வருது? 29.5 whole power 2 by 3. 2 by 3 எப்படி போடணுன்னா 29.5 ஸ்கொயர் போட்டுட்டு அப்புறமா க்யூப் ரூட் எடுத்தால் வந்துடும். ஸோ இப்படி போட்டோன்னா we have the distance is 1.43 into 10 power 12 மீட்டர். நம்மளை விட ரொம்ப அதிகமான தூரத்தில் மீட்டரில் இருக்குது. நம்ம வந்து 10 power 11 மீட்டர்ஸில் இருக்கும், 10 power 12 மீட்டரில் இந்த சாட்டன் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்தில் சாட்டனுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது சன்னிலேருந்து, அப்போ நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது எல்லாம் நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். We can have a better understanding of the celestial objects. One more we will do. One simple போலாம். The period of a circular orbit, period of a satellite in a circular orbit of radius r is t. r radius இருக்கிற ஆர்பிட்டில் சுற்றினா அதுக்கு டைம் பீரியட் tன்னு சொல்கிறாங்க. What is the period of another satellite in a circular orbit of radius 4r radius இருந்தால் எவ்வளோ டைம் பீரியட் இருக்கும்? அப்போ நமக்கு என்ன தெரியுது? T squared is proportional to R cube. ஸோ இப்போ கேபிட்டல் T squared proportional to R cube, இதை நான் T dash ஸ்கொயர்னு வச்சுருந்தா is proportional to 4R the whole cube. இப்போ ஈக்குவேஷன் 2 by 1 போட்டேன்னா T dash by T the whole square is equal to 4R by R the whole cube. ஸோ RR கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 cube is, we can write 64. அப்போ T dash by T dash by T the whole squared is 64. Square எடுத்தால் if I take square root T dash by T is equal to 8. But T dash is equal to 8 times T. So பிளானட்லேருந்து R ரேடியஸ் இருக்கிற ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் சுற்றுனா அதுக்கு டைம் பீரியட் T. 4R ரேடியஸ் இருக்கிற ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் சுற்றினா அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? இது மாதிரி 8 times T. இது ஒரு ரவுண்டு, அது ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்குள்ளே இது 8 ரவுண்டு அடிச்சிடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம், அது எவ்வளோ நேரத்தில் எர்த்தை சுற்றி வரும் அப்படிங்கிறத இதில் நல்லா பெட்டராக நம்மளால் கால்குலேட் பண்ண